into fourth chapter. Cost of capital பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப important topic and important concept அப்படின்னு பார்த்தோன்னா weighted average cost of capital and after that marginal cost of capital என்னன்னு find out பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதில் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா first one cost of debt and cost of preference and after that cost of equity and after that cost of retained earnings. And இதையெல்லாம் எப்படி calculate பண்ணுறது and இதுக்கான formula என்னன்னு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாலே we can easily proceed with this sum. ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாமா? அண்ட் இதில் மெயினாக நான் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்க புக் வேல்யூ பேஸ் பண்ணி calculate பண்ண சொல்லியிருக்காங்களா ஆர்எல்ஸ் மார்க்கெட் வேல்யூ பேஸ் பண்ணி calculate பண்ண சொல்லியிருக்காங்களான்றதை I have to consider. புக் வேல்யூனா என்ன, அதோட ஹிஸ்டாரிக்கல் காஸ்ட் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து ப்ரொசீட் பண்ணி போட்டுருணும். அண்ட் இஃப் இன் கேஸ் மார்க்கெட் வேல்யூன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ அதோட கரண்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு we need to calculate. ஸோ இதில் AKS Limited has the following capital structure on October 31, 2023. Equity எவ்வளோ இருக்கு 10 lakhs and reserves and surplus 10 lakhs and after that 12% preference shares is 5 lakh and 9% debentures is 15 lakh. So அவங்களோட total capital 40 lakhs அப்படின்னு கொடுத்துருக்காங்க. And after that the market price of equity share is rupees 50. It is expected that a company will pay a next year dividend 5 rupees per share and which will grow at 7% forever. ஸோ அப்போ என்னோட ஈக்விட்டிக்கு கிடைக்கிற டிவிடெண்ட் அப்படின்றது வருஷம் என்ன ஆகும் 7% அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அண்ட் ஆஃப்டர் தட் வி ஹாவ் டு அசியூம் அ இன்கம் டேக்ஸ் ரேட் at 30% and we have to calculate the weighted average cost of capital and using the market value weight அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அதோட கரண்ட் மார்க்கெட் வேல்யூவை பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ணணும், I have to do the calculation. சரி, ஃபர்ஸ்ட் ஒன் இண்டிவிஜுவல் ஒரு சோர்ஸோடது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்விட்டியோடது பாருங்கள் எவ்வளோ சொல்லியிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னது 1 lakh shares at rupees 10. இது என்னது என்னோட ஹிஸ்டாரிக்கல். அண்ட் கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், மார்க்கெட் ப்ரைஸில் 50 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 1 lakh shares into rupees 15 போடணும் மார்க்கெட் இது கேட்கும்போது. கரெக்டாக? ஸோ ஐ வில் கெட் 50 lakhs. கரெக்டுங்களா? அண்ட் ஆஃப்டர் தட் கேஏ கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளோட ஃபார்முலா என்ன, டிவிடெண்ட் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் ப்ளஸ் க்ரோத். ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஐ நோ வாட் இஸ் மை டிவிடெண்ட். ஸோ 5 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் 50 into 100. ஸோ எனக்கு வந்து பாயிண்டில் ஆன்சர் வரக்கூடாது, பர்சன்டேஜில் வரணும்னா டிஃபால்ட்டாக நம்ம என்ன பண்ணிக்கணும், மல்டிப்ளை வித் 100 அப்படின்னு போட்டுக்கணும். அண்ட் க்ரோயிங் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, பர்சன்டேஜில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதை கால்குலேட் பண்ணிவிட்டு அந்த பர்சன்டேஜை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 7%. ஸோ இதை கம்ப்யூட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு. 5 divided by 50 into 100. So I'm getting 10. 10 plus 7. So total KE will be 17%. சரிங்களா? And after that I need to calculate a KD. So KD means debt. So debt ஓடது எவ்வளோ சொல்லியிருக்காங்க, debentures 9% அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த 9% இருந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிக்கலாம், டேக்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நான் ஃபார்முலாவை ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்ற நெசசரி கிடையாது. ஸோ 9% into 1 minus tax rate is 0.30. கரெக்டாக? ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணும்போது we will get 6.3%. and after that cost of preference shares அவங்களே என்ன சொல்லியிருக்காங்க, it is 12% சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்ம போடணுன்ற நெசசரி கிடையாது, அங்கே இருக்கிறத அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே, என்னென்ன சோர்ஸஸ் இருக்குது, ஈக்விட்டி and after that 12% preference and 9% debentures. ஓகே, ஸோ இது வந்து எனக்கு 50 lakhs இருக்குது and preference 5 lakhs and debentures 15 lakhs. and இதோட total என்ன வருது அப்படின்னு பாருங்க, the total will be 70 lakhs. கரெக்டா? and after that
weight proportion என்னன்றதை நான் கம்ப்யூட் பண்ணணும். ஸோ அந்த ப்ரப்போர்ஷன் அப்படின்றது ஒன்றும் கிடையாது, ஒரு சோர்ஸுக்கு என்ன அமௌண்ட் இருக்குது அண்ட் டிவைடட் பை த டோட்டல் அமௌண்ட். ஸோ 50 lakh டிவைடட் பை 70 lakhs அப்படின்னு போடுங்க. ஸோ how much you are getting? 0.714. Okay, and after that 0.0714 and after that 0.214 அப்படின்னு வரும். அண்ட் இதை எல்லாத்தையும் ஃபைனலாக ஆட் பண்ணும்போது எனக்கு 1 அப்படின்னு வரும், or else 0.99 அப்படின்னு போனாலும் that's fine. and after that cost of capital என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா, அண்ட் இதுக்கு நம்பர்ஸ் கொடுத்துக்கோங்க. இது 1 அண்ட் இது 2 அண்ட் இது 3ன்னு வச்சுக்கோங்க அண்ட் இது 4ன்னு வச்சுக்கோங்க. சரியா? அண்ட் cost of capital we know equity ஓடது 17% and debentures ஓடது preference ஓடது 12 and debentures ஓடது 6.30. கரெக்டா? and இப்போ weight proportion ஐயும் cost of capital ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா will get the WACC. so 2 into 3. so multiply பண்ணுங்க. so 12.138 and 0.8568 will get, and after that 1.348. கரெக்டா? and இதை டோட்டலாக ஆட் பண்ணுங்க. ஸோ டோட்டலாக 14.34 will get. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் நம்மளோட WACC அப்படின்றது. ஓகே, அண்ட் சேம் மார்ஜினல் இதுலேயும் உங்களுக்கு சேம் இதே தான், பட் அங்கே என்ன இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக நம்ம ஏதாவது அமௌண்ட் அப்படின்றது ரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ என்னோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் என்ன ஆகும், வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது புதுசாகும், இன்க்ரீஸ் ஆகிருக்கும் மேபி. கரெக்டாக? வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் நியூ ஆர்எல்ஸ் இன்க்ரிமெண்டல் கேபிட்டல் அப்படின்னு இதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. இஃப் இன் கேஸ் அடிஷ்னலாக ஏதாவது அமௌண்ட் ரைஸ் பண்ணுறேன், அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா என்ன காஸ்ட் வருது அப்படின்னு நான் கம்ப்யூட் பண்ணுறது தான் என்னது மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்த்துடலாமா? illustration 27. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, the following is the capital structure of ABC Limited as on 31/12/2023 and equity was 5 lakh and 10% preference cash and 12% debentures 3 lakh கொடுத்திருக்காங்க. so total 10 lakh and the market price of the company share is 110 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. and dividend வந்துட்டு 10 rupees per share and dividend ஓட growth rate 6% சொல்லியிருக்காங்க. and if a company is in the 50% tax bracket and compute the weighted average cost of capital. so இது first. இது நம்ம நார்மலாக WACC calculate பண்ணுற அதே மெத்தடில் we have to calculate this. and after that, assuming that in order to finance an expansion plan, the company intend to borrow a fund of 5 lakhs bearing 14% interest, and what will be the company's revised weighted average cost of capital. so if in case இவங்க இந்த 5 lakh amount 14% interest rateல வாங்குறாங்கன்னா அவங்களோட WACC revised என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம கம்ப்யூட் பண்ணணும். and this financing decision expected to increase the dividend from 10 to 12 per share and market price என்ன ஆகுதுன்னு பாருங்க, it is expected to decline 110ல இருந்து அது என்ன ஆகுது 105 டிக்ளைன் ஆகுது. சரிங்களா? ஸோ இதுக்கான calculation ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாமா நம்ம? first cost of equity. ஸோ இனிஷியலில் டிவிடெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. initially the dividend was 10. கரெக்டா? ஸோ அதுதானே இங்கே சொல்லியிருக்காங்க. and அதுக்கப்புறம் டெசிஷன் மாற்றினதுக்கப்புறம் it was 12 and growth rate வந்து 6% and market price என்ன 110 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஸோ இதை வச்சு நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுமா? ஸோ KE equal to D divided by market price into 100 plus growth. ஸோ dividend என்ன 10 divided by and market price is 110 into 100 plus 6%. and இதை சிம்பிளை பண்ணும்போது எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 10 divided by 110 into 100 9.09 plus 6%. so I'm getting 15.09%. okay, and second revised எனக்கு என்னவா வரும்? revised KE. ஸோ என்னோட டெசிஷன்ஸ் எடுக்கிறதுனால டிவிடெண்ட் என்ன ஆகுது 12 இன்க்ரீஸ் ஆகுது.
So dividend was 12, and after that market price in it was 105, and same growth rate is 6%. Correctங்களா? So இதை வச்சு proceed பண்ணுங்க. Formula அப்படியே substitute பண்ணுங்க. KE equal to D divided by market price into 100 plus growth. Dividend என்னது 12 divided by 105 into 100 plus 6%. எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 12 divided by 105 into 100. So how much you are getting? Around 11.428 plus 6%. So I'm getting revised 17.43%. ஓகேங்களா? ஸோ இது வந்து equity shares ஓடது KE அப்படின்றத நம்ம calculate பண்ணியாச்சு. கரெக்டா? ஓகே. அண்ட் இங்கே அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அடிஷனை கன்சிடர் பண்ணாமல் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த அடிஷனையும் கன்சிடர் பண்ணிவிட்டு we need to calculate. ஸோ இனிஷியல் ஈக்விட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்ன 5000 ஷேர்ஸ். ஹியர் ஐ எம் கோயிங் டு யூஸ் அ மார்க்கெட் வேல்யூ வெயிட். ஸோ இப்போ என்னோட மார்க்கெட் ப்ரைஸ் என்னது ₹110. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா ஐ எம் கெட்டிங் 5,50,000. and after that 10% preference, அதோட amount 2 lakh, and after that 12% debentures, and இதோட amount 3 lakh, and இது எல்லாத்தையும் total பண்ணோன்னா 10,50,000 will get. கரெக்டுங்களா? சேம் இதே மாதிரி போன சம்மில் எப்படி ப்ரொபோர்ஷன் கால்குலேட் பண்ணோம், 5,50,000 divided by 10,50,000, இதே மாதிரி ஒரு இதுக்கும் ப்ரொபோர்ஷன் கால்குலேட் பண்ணோம். ஸோ கம்ப்யூட் பண்ணும்போது will get 0.5238, and after that 0.1905 and 0.2857. okay, and the total பண்ணும்போது I need to get a 1. and after that cost of capital KE ஓடது ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோம். and preference ஓடது எனக்கு என்ன ஆகாது, சேஞ்ச் ஆகாது. and after that debentures ஓடது 12%, and இதில் 1 minus tax என்னது 0.50. கரெக்டுங்களா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா will get around 6. and after that WACC தெரியணும்னா இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது we are getting 7.9041, and after that 1.9050, and after that 1.7142. ஸோ இதை டோட்டல் பண்ணும்போது I am getting 11.5233. ஸோ இதுதான் என்னோட WACC அப்படின்றது. and after that நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், and புதுசாக வாங்குகிற லோனையும் கன்சிடர் பண்ணி I need to calculate this. and இங்கே எனக்கு என்ன ஆகுது, ஈக்விட்டியோட வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுது இல்லையா? ஸோ 5,000 ஷேர்ஸ் இன்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் என்னப்பா 105 அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. ஸோ இப்போ கேபிட்டல் அமௌண்ட் வந்து 5,25,000, and 10% ப்ரிஃபரன்ஸ் ஓடது சேம் 2 lakh, and after that 12% debentures, இதோட அமௌண்ட் என்ன, it was 3 lakh, and after that 14% loan நம்ம எவ்வளோக்கு வாங்குகிறோம், 5 lakhsக்கு வாங்குகிறோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுங்கள். how much you are getting? 15,25,000 we are getting. கரெக்டுங்களா? and after that same proportion நான் calculate பண்ணணும். ஸோ 5,25,000 divided by 15,25,000, இதே மாதிரி ஒரு சோர்ஸுக்கு. ஸோ கம்ப்யூட் பண்ணும்போது I am getting these answers. okay, and cost of capital revised already compute பண்ணியிருக்கோம் 17.43, and preference ஓடது சேஞ்ச் ஆகாது. and tax bracket என்ன 50%. அப்போ இங்கே கொடுத்துருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பாதி நான் ஆல்ரெடி சொன்ன அதே கேல்குலேஷன் தான், 12% into 1 minus 0.50. கரெக்டாக 1 minus t, and இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு 6 and இங்கே 7 வரும். and இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னா will get the WACC. $2.2953,
and இதை டோட்டலாக ஆட் பண்ணோன்னா ஐம் கெட்டிங் அரவுண்ட் 10.7876. ஸோ இதுதான் என்னோட ரிவைஸ்டு WACC. சரிங்களா? அண்ட் ஃபோர்த்து சாப்டர் பொறுத்த வரைக்கும் இந்த 2 பார்ட்டில் மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்துட்டோம்னா போதும். ஸோ நம்ம ஈஸியாக நம்மளால் சம்ஸ் அப்படின்றது போட முடியும்.